வணக்கம் மக்களே! இன்னைக்கான காணொளியில நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கலாம். அதுக்கப்புறம் HDFC லைஃப், அப்புறம் L&T டெக்னாலஜி ரிசல்ட்ட பத்தி பார்க்கலாம். அதுக்கப்புறம் சில ஸ்டாக் அப்டேட்ஸ் இருக்கு, IPO அப்டேட்ஸ் இருக்கு. அத பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா நம்ம பார்க்க போறது நிஃப்டி. நிஃப்டி இன்னைக்கு ஒரு சைட்வேஸ் டே 37 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல போய் 23,213க்கு க்ளோஸ் வச்சிருக்கு. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலா 23,350 இருக்கு. அடுத்த சப்போர்ட் லெவலா 22,800 இருக்கு. நிஃப்டில ஒரு சைட்வேஸ் பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா ஒரு டவுன் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 48,751க்கு க்ளோஸ் வச்சிருக்கு. 22 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல போயிருக்கு. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலா 49,800ம் அடுத்த சப்போர்ட் லெவலா 48,300ம் இருக்கு. அடுத்ததா சென்செக்ஸ் பார்த்துடலாம். சென்செக்ஸ் இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி ஓப்பன் வச்சிருந்தாலும் க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்க்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்காங்க. 224 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல போய் 76,724க்கு க்ளோஸ் வச்சிருக்கு. அடுத்த சப்போர்ட் லெவலா 75,000 இருக்கு. அடுத்ததா FII, DII இன்னைக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றத பார்த்துடலாம். DII இன்னைக்கு நெட் பையர்ஸா இருந்திருக்காங்க. 3,682 crores ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்காங்க. FII பார்த்தீங்கன்னா நெட் செல்லர்ஸா இருந்திருக்காங்க. 4,533 crores ஸ்டாக்ஸ் வித்திருக்காங்க. அடுத்ததா HDFC லைஃப் ஓட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அவங்களோட நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா 13.7% அதிகமாயிருக்கு. இந்த குவார்ட்டர்ல 415 crores இருக்கு. ஆனுவலைஸ்டு ப்ரீமியம் ஈக்குவலண்ட் இது பார்த்தீங்கன்னா 12% க்ரோ ஆயிருக்கு. 3,569 crores இருக்கு. வேல்யூ ஆஃப் நியூ பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 9% அதிகமாயிருக்கு. 930 crores இருக்கு. வேல்யூ ஆஃப் நியூ பிஸ்னஸ் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 26.1% வரைக்கும் அதிகமாயிருக்கு. ஓவராலா பார்க்கும்போது இது ஒரு நல்ல ரிசல்ட் தான். அடுத்ததா பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆக்சஸ் கிராமின்க்கு ஸ்டாக் புரோக்கரேஜஸ் பார்த்தீங்கன்னா டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. 37% வரைக்கும் கீழே போகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு 910 rupeesல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் 37% குறைஞ்சதுன்னா கிட்டத்தட்ட 580 ரேஞ்ச் வரைக்கும் போகும். இந்த ஸ்டாக்கோட நல்ல சப்போர்ட் லெவல்ஸா 860 அதெல்லாம் இருக்கலாம்னு சொல்லி நம்ம முன்ன ஒரு தடவை இந்த ஸ்டாக்கை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்தரா 37% வரைக்கும் கீழே போகுமாங்கிறது தெரியல. பட் ஒருவேளை ஒருவேளை இந்த அளவுக்கு போகும்னா ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை வச்சிருக்கவங்களுக்கு இது ஒரு பேட் நியூஸா இருக்கலாம். பட் ஒருவேளை 580 ரேஞ்ச் எல்லாம் போச்சுன்னா ஒருவேளை அந்த டைம்ல நம்ம இதை புதுசா கன்சிடர் பண்ணலாமா அப்படிங்கறத பத்தி அந்த டைம்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்ததா BSE பார்த்தீங்கன்னா 5% இன்னைக்கு ஏற்றத்தை கொடுத்திருக்கு. BSEயோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 5,838. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5,809 வரைக்கும் போயிருக்கு. நுவாமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஸ்டாக் 6,730 வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு brokerage பார்த்தீங்கன்னா 7,000 வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. இதுல நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா அவங்களோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா ஒருவேளை நல்லா மேலே போறதுக்கான பொட்டென்ஷியல் BSEல இருக்கு. BSEக்கு ரெவென்யூ இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2024 to 2027ல 70% வரைக்கும் ப்ராஃபிட் இருக்கலாம்னு எதிர்பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 39.9% வரைக்கும் இருக்கலாம்னு எதிர்பார்க்குறாங்க. இதுக்கான பாசிபிலிட்டிஸும் உண்மையிலே இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நிறைய ஸ்டாக்ஸ் லிஸ்ட் ஆகுது. புதுசா ரீட்டைலர்ஸும் நிறைய பேர் இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அப்புறம் FNOல கொண்டு வந்த மாற்றங்கள் இது எல்லாமே BSEக்கு ஃபேவரபிளா தான் இருக்கு. ஆல்ரெடி இதை லாங் டேர்ம்க்கு ஹோல்ட் பண்றவங்களுக்கு இது ஒரு நல்ல நியூஸா இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இவங்க
$500 மில்லியன் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போறாங்க. ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ மூலமாகவும் QIP மூலமாகவும் ஃபண்ட் ரைஸ் பண்ண போறாங்க. $225 மில்லியன் வந்து QIP மூலமாகவும் $275 மில்லியன் வந்து ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ மூலமாகவும் ஃபண்ட் ரைஸ் பண்ண போறாங்க. இதுல வந்து ப்ரொமோட்டர் குரூப்பே வந்து $150 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஃபிடிலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து $125 மில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுக்க போறாங்க. அடுத்ததா L&Tயோட ரிசல்ட்டை பார்த்துடலாம். L&T டெக்னாலஜிஸ் இந்த தடவை நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் கொடுத்துருக்காங்க. 319.5 crore இருக்கு. இதுவே வந்து இயர் ஆன் இயர் முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா 320 crores இருந்திருக்கு. ரெவன்யூ 3.1% அதிகமாக இருக்கு. 2653 crores இருக்கு. எபிட்டா பார்த்தீங்கன்னா 9% வந்து அதிகமாக இருக்கு. 421 crores இருக்கு. மார்ஜின் பார்த்தீங்கன்னா 15.9% இருக்கு. இதுவே வந்து கடந்த ஆண்டுல 15.1% இருக்கு. ஓவராலா பார்க்கும்போது இது வந்து ஒரு ஆவரேஜான ரிசல்ட்டா இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஸ்டாலியன் இந்தியா இந்த IPO வந்து நாளைக்கு ஓபன் ஆக போகுது. ஸோ இதோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10. இந்த IPO Jan 16 Jan 20 வரைக்கும் இருக்க போகுது. ப்ரைஸ் பேண்ட் வந்து 85 to 90. லாட் சைஸ் வந்து 165 ஷேர்ஸ். டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 199.41 crores. ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து 160.73 crores-உம் ஆஃபர் ஃபார் சேல்ஸ் வந்து 38.72 crores-உம் இருக்கு. புக் பில்ட் IPO இது வந்து BSE அண்ட் NSE ரெண்டுலையுமே லிஸ்ட் ஆகுது. ஸோ நம்ம 90 rupees-க்கு கோட் பண்ணாதான் நமக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அடுத்ததா அலாட்மெண்ட் வந்து January 21, ரீஃபண்ட் இனிஷியேஷன் January 22, கிரெடிட் ஆஃப் ஷேர்ஸ் வந்து Jan 22, லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா January 23 இருக்கு. ஸோ லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா ரீட்டைலரில் மினிமம் 1 lot 14,850, மேக்ஸிமம் 13 lot 1,93,050. HNI-ல பார்த்தீங்கன்னா ஸ்மால் HNI மினிமம் 14 lot 2,07,900, மேக்ஸிமம் 67 lakh 9 lots 9,94,950 இருக்கு. ஸோ QIBக்கு பார்த்தீங்கன்னா 50%-ம், ரீட்டைலர்ஸ்க்கு 35%-ம், NII கேட்டகரிக்கு வந்து 15% ரிசர்வேஷனும் இருக்கு. அடுத்ததா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். 48 rupees இருக்கு. ஸோ லிஸ்டிங் கெயின் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 53.3% இருக்கு. ஸோ இந்த மாதிரி IPOஸ்க்குனே நான் வந்து ஒரு 15K இல்லைனா 30K வந்து ஒதுக்கி வச்சிருவேன். அதை வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நல்லா இருக்கிற IPOஸ்க்கெல்லாம் நான் வந்து ரிப்பீட் பண்ணி போட்டு இது பண்ணிட்டு இருப்பேன். நம்ம லக்கை பொறுத்து இதில் வந்து கிடைக்கும். எனக்கு வந்து 25-30 IPOs அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு 2-3 IPOஸ்ல கிடைச்சது. ஸோ உங்களுக்கும் வந்து ஒருவேளை இது வரைக்கும் கிடைக்கலன்னா இதுக்கு மேலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதில் வந்து ரொட்டேட் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நல்லா இருக்க IPOஸ்லேருந்து நமக்கு ப்ராஃபிட் நல்லா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி டென்டல் IPO 3வது நாள் முடிவில் ரீட்டைலர் கேட்டகரியில் 74.4 times சப்ஸ்கிரிப்ஷனும், QIBல 110 times சப்ஸ்கிரிப்ஷனும், NII கேட்டகரியில் 147.5 times சப்ஸ்கிரிப்ஷனும் நடந்திருக்கு. இதில் நான் ரீட்டைலர் கேட்டகரியில் ஒரு லாட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா GICRE இது வந்து ஃபண்டமெண்டலி ரொம்ப நல்ல ஸ்டாக்காக இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ கூட 1 தான் இருக்குது. இன்ட்ரின்சிக் வேல்யூவும் 398 தான் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து 400ல நல்ல சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஒருவேளை இந்த மார்க்கெட் வாலட்டிலிட்டியில் 400க்கு கீழே கட் பண்ணி போயிட்டாங்கன்னா 380 அதுக்கப்புறமா 350ங்கிற சப்போர்ட் லெவல்ஸ் எல்லாம் இருக்குது. கடந்த நவம்பரில் தான் வந்து 350 ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து லாங் டேர்ம் ஹோல்டிங்க்கு ஒரு நல்ல ஸ்டாக்காக நான் கன்சிடர் பண்ணுறேன். தொடர்ந்து வந்து கீழே இறங்குனாங்கன்னா இந்த சப்போர்ட் லெவல்ஸ் எல்லாம் ரீச் பண்ணாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணலான்னு நான் இருக்கேன். நீங்களும் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு பாருங்கள். நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் இதை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே, மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு பங்குச்சந்தை முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை தொடர்பு கொள்ளலாம். நன்றி மக்களே.